இவிஎம் வச்சு தேர்தல் முடிவுகளை மாற்ற நினைக்கிறாங்க. ஊடகங்கள் இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு கீழே போய் செயல்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. எதிர்த்து தான் நிற்பாங்க ஊடகங்கள். ஆனா இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சியுடைய அராஜக நடவடிக்கைகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் ஆதரவா நிக்கிறத நான் இப்பதான் பார்க்கிறேன். கடுமையா போராடுறாங்க மம்தா பானர்ஜி. அதையும் தாண்டி இவங்க போட்டிருக்கக்கூடிய சதி திட்டம் தான் அந்த கூடுதல் காவல் படைகள் வந்து மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும்னு சொல்றது. இது பின்னாடி இருக்கிறது போல் ஸ்ட்ராட்டஜி தான். வணக்கம் தொடர்களே. ரோசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தற்பொழுது மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கிறது. மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 152 தொகுதிகளுக்கு 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடந்த அதே அன்னைக்கு முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கக்கூடிய 142 தொகுதிகள் வந்துட்டு இன்னைக்கு தேர்தல் நடக்குது. இந்த 142 தொகுதிகளில் தான் போன தேர்தலில் 123 தொகுதியில் ஜெயிச்சாங்க. மம்தாவுக்கு பெருத்த பெரும்பான்மை கிடைச்சது இந்த பகுதியில் தான். மற்ற பகுதியில் இருந்து கிட்டத்தட்ட 100 இடங்கள் அவங்க ஜெயிச்சாங்க. இதில் என்ன அப்படின்னோம்னா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார். தேர்தலெல்லாம் முடிஞ்சு வாக்குப்பதிவெல்லாம் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகும் கூட இப்ப தேர்தலுக்காக அனுப்பப்பட்ட மத்திய காவல் படை, சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ், அதுவும் மற்ற படைகளும் மேற்கொண்டு 2 வாரத்துக்கு பெங்கால்லே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா தேர்தலுக்கு பின்னாடி வன்முறை ஏதாவது நடந்துடக்கூடாது, அதை தடுக்கிறதுக்காக, மக்களை காப்பதற்காக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்கறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நியாயமா தெரியும். ஆமா, உள்துறை அமைச்சர் பாதுகாப்பாக அறிவிச்சிருக்கிறாரு, இருந்துட்டு போட்ட பேர் 2 வாரம் அடுத்த ஆட்சி பதவி ஏற்கிறதுக்கு இப்படிதானே தோணும். விஷயம் அது இல்லை. என்னன்னா, இவிஎம் வச்சு தேர்தல் முடிவுகளை மாற்ற நினைக்கிறாங்க. மாற்றிட்டு பாஜக ஜெயிச்சது அப்படின்னு அறிவிச்சாங்க. அப்படின்னோம்னா 160 இடத்துல நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ஆட்சியை பிடிச்சிட்டோம், மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு புழுவான். மோடியும் அமித்ஷாவுக்கும் புழுவறதுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டியதில்லை. அதிலெல்லாம் அவங்க வந்துட்டு பட்டம் வாங்கினவங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, உடனே திரிணாமுல் காங்கிரஸ் சொல்லிட்ட எதிர்கட்சிகள் வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு போராட்டத்தில் ஈடுபடுவாங்க. அதை ஒடுக்கிறதுக்கான ஏற்பாடு தான் அது. ஸோ இதை அப்படியே ரிவர்ஸில் புரிஞ்சுக்கோங்க. இவிஎம் வச்சு தேர்தலில் வந்துட்டு குளறுபடி பண்ணி ஜெயிச்சு திருட்டுத்தனமாக ஆட்சியை பிடிச்சிட்டு அதை எதிர்க்கிறவங்கள ஒடுக்கிறதுக்காக அந்த படைகள் மேலும் 2 வாரத்துக்கு இருக்கும். 2 வாரம்னா அதுக்கப்புறம் நிரந்தரமாக கூட வச்சுக்கிறலாம். ஆட்சிக்கு வந்துட்டோன்னா அப்புறம் அவங்க தானே முடிவு எடுக்கணும். இதான் இன்னைக்கு காத்தால இருந்து நீங்க டிவியில் பாருங்க, ஆங்கில தொலைக்காட்சிகள்லாம் பாருங்க, ஏதோ அப்படியே பெங்காலே பற்றி எறிகிற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். அங்கே அப்படி 20 கூண்டர்களோடு, கூண்டாஸ் ரவுடிகளோடு மம்தா பவனி வருகிறார் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் பார்த்தா சாதாரணமாக இருக்குது. விஷுவலும் காட்டுறான், வாக்குப்பதிவு காட்டுறான், அது அமைதியாக நடக்குது. போலீஸ் பார்க்குறான், ஓகே போங்க. இங்கே நடந்த மாதிரி தான் அங்கேயும் நடக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க பேசக்கூடிய டோனெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ மணிப்பூர் மாதிரி இருக்குது பெங்கால் அப்படின்னு நினைக்க தோணும். அந்த மாதிரி போட்டு பாருங்க. இப்போ நீங்கள் பாருங்க எப்படி செய்தியை போடுறாங்கன்ட்டு. பட்டு மோசம். ஊடகங்கள் இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு கீழே போய் செயல்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. எதிர்த்து தான் நிற்பாங்க ஊடகங்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளுங்கட்சியுடைய அராஜக நடவடிக்கைகளுக்கும் தீய எண்ணங்களுக்கும் ஆதரவா நிற்கிறத நான் இப்பதான் பார்க்குறேன். படு மோசமான ஒரு நிலைமை இது. ஸோ மம்தா வந்துட்டு உயிரை கொடுத்து போறாங்க. அந்த எஸ்ஐஆர்ன்ற நடவடிக்கை என்னது? தங்களுக்கு ஆதரவாக இல்லாத வாக்குகளை நீக்குவது, அதான் எஸ்ஐஆர். வேற எதுவுமே இல்லை. பெங்காலில் அவ்வளோ பேர் நீக்கி இருக்கிறாங்க, முஸ்லீம்கள் மற்றவங்க எல்லாருமே. அதுவும் சொல்றாங்க இல்லையா, வடக்கு 24 பர்கானா, தெற்கு 24 பர்கானாஸ் அப்படின்னு அந்த பகுதியெல்லாம் அங்கே எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னோம்னா சிறுபான்மையினர் தான், முஸ்லீம்கள் தான். வெளிநாட்டவர்கள் எல்லாம் வெளியேறணும். மோடி முந்தா நாடு எல்லாரும் வெளியேறணும். இப்படியெல்லாம் வந்துட்டு போட்டுக்கிறாரு. இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், தொன்று தொட்டு வாழ்ந்து வருபவர்கள், இஸ்லாமியர்கள், அவர்களை வெளிநாட்டவர் சொல்லி அந்த நாட்டு பிரதமர் பேசுறாரு. வெளிநாட்டவர் எப்படி இருக்க முடியும் எஸ்ஐஆருக்கு அப்புறம்?
நீங்கள் தான் எடுத்துட்டீங்கல்ல அவனோட பேரை, எப்படி அவன் வந்துட்டு ஓட்டு போடுவான்? யோசிச்சு பாருங்க. அப்போ இது அவ்வளவும் என்ன அப்படின்னம்னா பில்டப், முஸ்லீம்களுக்கு எதிரான பில்டப், அவங்களுடைய ஓட்டெல்லாம் போட விடாது பண்ணுறது, இதுதான் அங்கே நடந்துட்டு இருக்குது. கடுமையாக போராடுறாங்க மம்தா பானர்ஜி. அதையும் தாண்டி இவங்க போட்டிருக்கக்கூடிய சதித்திட்டம் தான் அங்கே கூடுதல் காவல்படைகள் வந்துட்டு மேலும் 2 வாரங்களுக்கு நீடிக்கும்னு சொல்கிறது. இதுக்கு பின்னாடி இருக்கிறது போல் ஸ்ட்ராட்டஜி தான். இந்த வாக்கு இயந்திரத்தில் மோசடி பண்ணி ஆட்சி பிடிக்கக்கூடியதான். என்ன நடக்க போகுது 4ஆம் தேதி தெரியும். மீண்டும் சந்திப்பு தொடரலை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.